இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குவது சிவராமகிருஷ்ணன், பட்டதாரி ஆசிரியர், கணிதம், சேலம். வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. இப்போ நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ள கூகுள் ரீட் அலாங் என்ற செயலி மூலமாக அரசு பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களையும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை சரளமாக படிப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்துள்ளார்கள். இது ஒரு அருமையான பாராட்டத்தக்க முயற்சி. அந்த முயற்சியில் நமது மாணவர்களை எவ்வாறு இந்த செயலியை பயன்படுத்தி வாசிக்க செய்வது என்பதை பற்றிய காணொளியை இப்போது காண்கிறோம். பாருங்கள், இப்போ என்னுடைய ஃபோனில் ரீட் அலாங் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்குது பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் கடைசியில் இருக்குது பாருங்கள், ஒரு எல்லோ கலர் ஸ்டார். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ரீட் அலாங்கிற ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் தட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் பேர் கேட்கும், உங்கள் பேரை கொடுங்க. அதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொழி தேர்ந்தெடுப்பது, அதாவது லாங்குவேஜை தேர்ந்தெடுக்கிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை செலக்ட் பண்ணால் போதும். இதில் தமிழ்லையும் வாசிக்கலாம், ஆங்கிலத்தையும் வாசிக்கலாம். பல மொழிகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம பயன்படுத்த போகிறது தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே. அதனால் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் தியான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு சின்ன கார்ட்டூன் கேர்ள் பேசுவாங்க. அதுதான் என்ன செய்யும், எடுத்தோடனே அது உள்ளே போனோடனே இந்த படத்தை தட்டுங்க அப்படிங்கும். இதில் என்ன விஷயம் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கதை இருக்குது. அப்புறம் ஒரு விஷயம், எதை நீங்கள் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை டச் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் ப்ளூ கலராக இருக்கும். அப்போ நீங்கள் வாசிக்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் நல்லா வாசிக்கிறீங்களோ அதுக்கு அந்த பாராட்டு தெரிவிப்பாங்க. சரியாக வாசிக்கலை அப்படின்னா அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வாசிக்கணும். ஸோ இந்த மாதிரி தமிழ்லேயும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி தெரிந்த வார்த்தைகளை சரளமாக படிக்கிறது, தெரியாத வார்த்தைகளை விட்டுட்டு நம்ம தப்பாக படித்தோம்னாலும் தியா நமக்கு திருத்தி கொடுப்பாங்க. இப்போ பார்க்கலாங்களா? இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் டைரெக்டாக நான் உள்ளே போயிடுறேன். இதுதான் பாருங்கள், தியா பேசுகிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்காது. நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. பாருங்களேன், புதிய சுய விவரத்தை சேர்த்தல், சுய விவரமின்றி பயன்படுத்தல். நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தலாம். நான் இப்போ சுய விவரமின்றி பயன்படுத்தலாம். பாருங்கள், அது என்ன கேம் இருக்குது, கதையை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கிலீஷில் தேர்ந்தெடுக்கிறீங்களா, தமிழில் தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணீங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு தமிழ். ஆமாம், இப்போ தியா பேசிகிட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட. இப்போ ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்களேன். அதை கிளிக் பண்ணி சிக்குவும் தான் ஸ்டோரி. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, எதை நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ப்ளூ கலரில் காட்டும். நம்ம காட்டுறோம் பாருங்கள். சூரியன் காலையில் கண் விழிக்குது, சிக்குவும் தான். இந்த மாதிரி வாசிக்கணும். அடுத்து பாருங்கள், பூனை குட்டிகள் சாப்பிடுது, குக்குவும் தான். இந்த மாதிரி அது தாயார் நம்மளை பாராட்டிகிட்டே இருப்பாங்க. தாய் குட்டிகள் விளையாடுது, குக்குவும் தான். இப்போ நான் ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக படிக்கணும்னு வச்சிங்களேன். குக்கிவி குளிக்குது, குக்குவும் தான். குருவிங்கிற வார்த்தை நான் சரியாக சொல்லல. குருவிகள். மறுபடியும் பாருங்கள், திருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கூகுள் ரீட் அலாங்கை சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும். பாருங்களேன், நடனம் ஆடுது, குக்குவும் தான். நடனங்கிற வார்த்தை நான் தப்பாக படித்ததுனால தியா நமக்கு நடனங்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுக்குது. இந்த மாதிரி மாணவர்களை சிறப்பாக நம்மளால் வாசிக்க வைக்க முடியும். சூரியன் தூங்க போகுது, குக்குவும் தான். நிலா சிரிச்சுக்கிட்டே வருது, கனவுல சிக்குவும் தான் சிரிக்கிறான்.
சூப்பர் செம வேகமா அருமையா சொன்னீங்க. அருமை கதைய வாசிச்சு முடிச்சுட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வரும். நம்ம இப்போ மாணவர்கள் ஒரு கேம் உற்சாகப்படுத்தி விளையாடலாம். இந்த மாதிரி நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். இப்போ நான் வந்து இன்னைக்கான 10 நிமிஷத்தை முடிக்க இன்னும் 4 நிமிடங்கள் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கீங்க. நம்ம மாணவர்கள் ஸ்டார்ஸ் சேமிக்கிறதுக்கு உங்களை நீங்களே படம் எடுங்க. உங்களோட படத்தை எடுத்து நீங்கள் பாராட்டிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்கிலீஷில் ஆங்கில கதைகள். What are these for? பேங்க் ஸ்ப்ளட், வாட் இஸ் தட்? சூப்பர். A big mess, who did this? அற்புதம். Ma, come and see. Kitty cat is on a spree. அற்புதம். இப்போ நான் தப்பாக படிக்கிறேன் பாருங்க. On the floor. வாசிப்ப தொடருங்க. On, all round. வாவ் வேகமா வாசிச்சிங்க. Shiny things have fallen down. அற்புதம். நீங்க அருமையா வாசிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே போகலாம். இன்னைக்கான 10 நிமிஷத்தை முடிக்க இன்னும் 3 நிமிடங்கள் பட்டிங்க. இந்த மாதிரி நமக்கு மெசேஜ் வரும். வாவ் ஸ்டார்ஸ் வாங்கி நிறைய பரிசு வாங்குறதுக்கு அடுத்த வாட்டி உங்கள படம் எடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மாணவர்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக விளையாட்டாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் வாசிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சிறிய முயற்சி தான் இந்த கூகுள் ரீட் அலாங். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எஸ்சிஆர்டி மூலமாக 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை அனைத்து பாடங்களையும் இந்த செயலியில் கொண்டு வர போகிறாங்க. அதற்கான செயல் திட்டம் நடந்துகிட்ருக்குது. வெகு விரைவில் 1 to 9 எல்லா பாடமும் இந்த செயலியில் வந்துடும். அதுவும் குறிப்பாக இல்லம் தேடி கல்வியில் பயில்கின்ற மாணவர்களும் தன்னார்வலர்களும் இந்த செயலியை பயன்படுத்தி தங்களுடைய வாசிப்பு திறனை கண்டிப்பாக மேம்படுத்தி கொள்ள முடியும். வாசிக்க தெரியாதவர்கள் கூட எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியும் என்பது உண்மையான கருத்து. வெகு விரைவில் தமிழகத்தில் அரசு பள்ளியில் பயில்கின்ற அனைத்து மாணவர்களும் சரளமாக தவறின்றி ஆங்கிலமும் தமிழும் படிப்பார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நன்றி, வணக்கம்.